எல்லாருக்கும் வணக்கம். நான் மாருதி. மெர்ச்சன்ட் நேவின்னு சொல்கிற வர்த்தக கப்பலில் வேலை பார்த்துட்டு வரேன்னா கப்பல்கள் பற்றியும் கப்பலில் இருக்கிற நடைமுறைகளை பற்றியும் தொடர்ந்து வீடியோவை உங்களோட ஷேர் பண்ணிட்டு வரேன். அந்த வரிசையில் கப்பலில் வேலை செய்கிறவங்க அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் எப்படி துவைப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம ஊர்லையெல்லாம் வந்து துவைச்சி வெளியே காய போட்டுடலாம். ஆனால் இங்கே கப்பலில் வந்து எந்த மாதிரி ஃபெசிலிட்டிகள் இருக்குது துவைச்சி காய வச்சு அயன் பண்ணுறக்கெல்லாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் கப்பல்கள் பற்றின பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க கப்பலோட லாண்ட்ரி ரூம் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். இப்போ நம்ம கப்பலோட லாண்ட்ரி ரூம்னு சொல்கிற துவைக்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ஆஃபீஸர்ஸோட ட்ரெஸ் எல்லாம் துவைக்கிற ஆஃபீஸர்ஸ் லாண்ட்ரி எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஆஃபீஸர்ஸ் லாண்ட்ரிக்குள்ளே இருக்கோம். இங்கே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பொதுவாக 2 வாஷிங் மிஷின் இருக்குங்க. ஒன்று வந்து பிளெயின் கிளாத்ஸ்க்கான வாஷிங் மிஷின், அதாவது ரொம்ப சுத்தமான துணிகளை மட்டும் துவைக்கிறதுக்கான வாஷிங் மிஷின் இது. இந்த பிளெயின் வாஷிங் மிஷின், அதாவது பிளெயின் கிளாத்ஸ் மட்டும் துவைக்கிறது. அடுத்து இது வந்து பாய்லர் ஷூட் மட்டும் துவைக்கிறது, அதாவது நம்ம யூஸ் பண்ணுற யூனிஃபார்ம் இருக்குது இல்லைங்களா, ஒர்க் பண்ணும்போது அந்த பாய்லர் ஷூட்ஸை மட்டும் துவைக்கிறதுக்காக இந்த வாஷிங் மிஷினு. அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரையர். ஏன்னா துணி காய போடுறதுக்கு வந்து வெளியெல்லாம் காயப்பட முடியாது, அதனால் தனியாகவே ட்ரையர் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம துவைச்ச துணியை எடுத்து இந்த ட்ரையருக்குள்ளே போட்டு காய வச்சுக்கலாம். காஞ்சதுக்கப்புறம் அயரன் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து அயனிங் டேபிள் இருக்குது. ஸோ இதை அப்படியே எடுத்து விட்டுட்டு இங்கே வச்சு அயன் பண்ணிக்கலாம். அயன் பாக்ஸ் வந்து தனியாக ஸ்டோர் ரூமில் இருக்கும், நம்ம அதை வாங்கிட்டு வந்து இங்கே வச்சு அயன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த 2 வாஷிங் மிஷின்லையும் கலந்து இது பண்ண மாட்டாங்க. அதாவது இந்த மாதிரி சிவில் கிளாத்ஸ் எல்லாமே இந்த பிளெயின் வாஷிங் மிஷினில் தான் துவைப்பாங்க, பிளெயின் கிளாத்ஸ் சொல்லி. அது வந்து பாய்லர் ஷூட்டில் அதை மட்டும்தான் துவைப்பாங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, வேலை செய்கிற அந்த பாய்லர் ஷூட்டில் நிறைய க்ரீஸு ஆயிலெல்லாம் இருக்கும். இதையும் சேர்த்து வச்சு துவைச்சா இது கரைப்படிக்க வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறக்காக 2 தனித்தனி வாஷிங் மிஷின் கொடுத்துருப்பாங்க. ட்ரையர் ஒன்று தான் இருக்கும். இந்த ரூமில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து வழக்கம் போல் டஸ்ட்பின் ஒன்று வந்து பிளாஸ்டிக்காகவும் இன்னொன்று வந்து நார்மல் கேட்டகரி சி. அப்புறம் இது வந்து வாஷிங் பவுடர் வந்து நம்ம கொண்டு வரணும்னு அவசியம் கிடையாதுங்க. இங்கேயே எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வாஷிங் பவுடர் இங்கேயே வச்சுருப்பாங்க. நம்ம வேணுங்கிற அளவுக்கு எடுத்து போட்டு நம்ம இங்கே இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு பாய்லர் ஷூட் மட்டும் துவைக்கலான்ட்டு எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா அது மட்டும் கொஞ்சம் அழுக்காக இருந்தது. ஸோ அதை இப்போ போட்டு வாஷிங் போட்டு விட்டு போயிடலாம். ஸோ வழக்கம் போல் அதே தான், பாய்லர் ஷூட்டோட வாஷிங் மிஷினில் தான் போடணும். உள்ளே யாரோட கிளாத்ஸும் இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்மளோட இதை உள்ளே போட்டுடலாம். நான் பாய்லர் ஷூட்டில் ஆல்ரெடி வந்து செக் பண்ணிட்டேன். பாக்கெட்ஸில் எல்லாம் பென்னு, பேப்பர் அதெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது, அதெல்லாம் எதுவும் இல்லாமல் இருக்கா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் எடுத்துகிட்டு வரணும். இங்கே வந்து இதுக்குள்ளே போட்டுட்டு நம்ம பவுடரை வந்து இங்கே எடுத்துக்கலாம். சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் பவுடர் எடுத்துகிட்டு அப்படியே மேலோட்டமாக தூவி விட்டுறலாம். தூவி விட்டுட்டு அடுத்து நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக எழுதியிருக்கோம் எல்லாம் என்னென்ன பண்ணணும், என்னென்ன இது பண்ணணும் அப்படின்னு. பவர் சுவிட்ச் இங்கே இருக்குது. இங்கே ஆன் பண்ணால் இப்படி வரும். இதில் வாட்டர் டெம்பரேச்சரு, அதுக்கடுத்து ஹை, மீடியம், லோ, இது வாட்டர் லெவல். நம்ம வந்து மீடியம் வச்சாலே போதும். வாஷிங்க்கு வாஷு, அப்புறம் ரென்ஸ், ஷோக், ஸ்பின் இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணிட்டே போதும், தண்ணி வந்து உள்ளே விழுக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், நம்ம இந்த பாய்லர் ஷூட் வாஷிங் போட்டாச்சு. ஒன்ஸ் துவைச்சி முடித்ததுக்கப்புறம் இதை எடுத்து அப்படியே நம்ம ட்ரையருக்குள்ளே போட்டுடலாம். இதுதான் ட்ரையருக்குள்ளே ஆல்ரெடி வந்து ஒரு பாய்லர் ஷூட் இருக்குது. ஸோ இது வந்து இன்னொருத்தரோட வாஷிங் மிஷின் பாய்லர் ஷூட்டு. ஸோ நம்ம இது உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி இதை எடுத்து மேலே சைடில் வச்சிட்டோம்னா
அவங்க வந்து எடுத்துக்குவாங்க. அவங்கவுங்க தனியாக பக்கெட்ஸ் வச்சுருப்பாங்க, அது கொண்டு வந்து நம்ம இதை எடுத்துக்கலாம். இந்த ட்ரையரில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம துவைச்ச துணியை ட்ரையருக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி உள்ளே வந்து ஒரு ஃபில்டர் இருக்குங்க. அந்த ஃபில்டர் வந்து டஸ்ட்டு, இந்த சின்ன சின்ன துகள்கள், குப்பையெல்லாம் இருந்ததுன்னா அதை ஃபில்டர் பண்ணும். அது வந்து ஷோக் ஆகாமல் கிளியராக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கணும். ஏன்னா அது கிளியராக இருந்தால் தான் காற்று வந்து ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்கும். இல்லைன்னா உள்ளே சூடாகி ஃபயர் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டைமும் வந்து ட்ரெஸ்ஸை உள்ளே போடுறதுக்கு முன்னாடி அந்த ஃபில்டர் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் போடணும். அந்த ஃபில்டர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குங்க. இது வந்து எடுக்கிறதும் ரொம்ப ஈஸி தான். அப்படியே சென்டரில் கை விட்டு அப்படியே எடுத்தோம்னா இப்படி வந்துடும். இப்படி பார்த்தோம்னா ஃபில்டர் இதுதான் இருக்கும். இது கிளியராக இருக்குது. இப்படி எடுத்தோம்னா இது ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா லைட்டாக டஸ்ட் இருக்குங்களா, இதை வந்து அப்படியே நம்ம எடுத்துடலாம். ஆல்ரெடி வந்து இந்த பாய்லர் ஷூட் போடுறதுக்கு முன்னாடி ஒருத்தர் எடுத்திருக்காரு, அதனால தான் வந்து கிளியராக இருக்குது, கொஞ்சமாக இருக்குது. ஸோ இந்த குப்பையை எடுத்துட்டோம்னா இது வந்து ரொம்ப ஃப்ரீ ஃப்ளோவாக போகும். இந்த ஃபில்டர் வந்து ரொம்ப கிளியராக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நம்ம கொண்டு வந்து உள்ள சென்டரில் இப்படி மாட்டி க்ளோஸ் பண்ணிட்டு இதை வந்து டர்ன் பண்ணாலே போதும். அப்படியே ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். இது ஆல்ரெடி ட்ரை ஆயிடுச்சு, அதனால் ஸ்டாப் பண்ணிட்டேன். இந்த குப்பை வந்து உள்ளே அந்த டஸ்ட்டு ஃபில்டரில் இருக்கும், அதை கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிடணும். அப்போ தான் வந்து லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் அதெல்லாமே வராமல் தவிர்க்கலாம். அவ்வளோதான் ஆஃபீஸர்ஸோட லாண்ட்ரி. அடுத்து நம்ம க்ரூ லாண்ட்ரி எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். க்ரூ லாண்ட்ரி கொஞ்சம் பெருசாக இருக்கும், அங்கே எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். இப்போ நம்ம க்ரூவோட லாண்ட்ரிக்கு வந்திருக்கோம். வாங்க எப்படி இருக்குன்னு உள்ளே போய் பார்க்கலாம். இதுதான் வந்து க்ரூவோட லாண்ட்ரி ரூமுங்க. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் கிளாத்ஸ்க்கு தனியாக ஒரு வாஷிங் மிஷின், அதுக்கப்புறம் வந்து பாய்லர் ஷூட் அந்த யூனிஃபார்ம் துவைக்கிறதுக்கு வந்து தனியாக வாஷிங் மிஷின் இருக்குது. க்ரூவோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குங்கிற காரணத்தினால பாய்லர் ஷூட் துவைக்கிறதுக்கு 2 வாஷிங் மிஷின் கொடுத்துருக்காங்க. க்ளீன் கிளாத்ஸ்க்கு 1 மட்டும்தான். இங்கேயும் இது மாதிரி தான் துவைச்சி முடிச்சுட்டு காய வைக்கிறதுக்கு வந்து தனியாக இங்கே ட்ரையர் வந்து தனியாக ஒரு சின்ன ட்ரையர் இங்கே கொடுத்துருப்பாங்க. இதை தவிர எக்ஸ்ட்ராவாக ஒரு ட்ரையர் ரூம்னே தனியாக இருக்குங்க. ஏன்னா 2 அதாவது பாய்லர் ஷூட்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்கங்கிறதுனால நிறைய துவைப்பாங்க. ட்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் மெஷினில், அப்படிங்கிறதுனால தனியாக ட்ரையர் ரூம்னே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ட்ரையிங் ரூமுங்க. ஒரு ரூமே வந்து ஃபுல்லாக ட்ரையிங் ரூமு. உள்ளே வந்து ஒரு ஹீட்டர் இருக்குங்க. அந்த ஹீட்டர் வந்து ரூமை வந்து ஃபுல்லாக ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். பாய்லர் துவைச்ச ட்ரெஸ்ஸை வந்து உள்ளே காய போட்டால் போதும், கொஞ்சம் நேரத்துலேயே வந்து அது காஞ்சிடும். இது அந்த ஹீட்டர் ட்ரையர் ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள். இதுதாங்க ட்ரையர் ரூமு. இது வந்து அந்த ட்ரையர் யூனிட்னு சொல்லுவாங்க. இது வந்து எலக்ட்ரிக் ஹீட்டரு. இந்த எலக்ட்ரிக் ஹீட்டர் மூலமாக இந்த மொத்த ரூமுமே வந்து ஹீட் ஆகி இருக்கும். அப்போ வந்து இந்த கயிறுலாம் கட்டி விட்டுருப்பாங்க, அதில் வந்து பாய்லர் ஷூட்டு தொங்க போட்டோம்னா ஃபுல்லாக காஞ்சிரும். ரொம்ப சீக்கிரமாகவே காஞ்சிரும். எந்த அளவுக்கு ட்ரையர் எலக்ட்ரிக் வெளியே இருக்கிற ட்ரையர் இருக்கோ அந்த அளவுக்கு இதுவும் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ரூமே வந்து கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். ரொம்ப சூடாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் சூடாக இருக்கும். துணி காயிற அளவுக்கு சூடாக இருக்கும். இதுதான் வந்து ட்ரையர் ரூம். இங்கே வந்து பாய்லர் ஷூட்ஸ் நிறைய போட்டு காய வச்சுக்கலாம். அதுதான் இந்த ரூமோட ஸ்பெஷாலிட்டி. அவ்வளோதான். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டியோட இது பார்த்திங்கன்னா அலார்ம்ஸ் வந்து ஜென்ரல் அலாம் வந்ததுன்னா கேட்குற மாதிரி வச்சுருப்பாங்க. அப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஹீட் டிடெக்டரு. ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்னா இங்கே வந்து அலாம் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஏகமாக ஹீட் ஆகி ஒருவேளை தீயெல்லாம் வந்துருச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் இல்லைங்களா, அதனால் ஹீட் சென்சர் வச்சுருக்காங்க அங்கே. அடுத்து இங்கே இது ஓகே. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டிக்கு இது அலாம் சிஸ்டமோட இது வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம்
இங்கே வந்து இது வந்து ஸ்மோக் சென்சருங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஸ்மோக் இப்படி கேள்விக்குறி மாதிரி போட்டு வச்சுருந்தாங்கன்னா அது வந்து ஸ்மோக் சென்சரு. இங்கே வந்து ஏதாச்சும் தீ பிடிச்சி ஸ்மோக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிருதுன்னா இந்த டிடெக்டர் வந்து சென்ஸ் பண்ணி உடனே அலாம் கொடுத்துரும். ஸோ இது வந்து ஒரு சேஃப்டி ஃபீச்சருங்க. இங்கே வந்து அலாம் கண் இருக்குது. அதை தவிர இங்கே தீ பிடிச்சிருச்சுன்னா டக்குன்னு எடுத்து அணைக்கிறதுக்காக ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் வச்சுருப்பாங்க. இதெல்லாமே சேஃப்டி டிவைசஸுங்க இந்த ரூமில். அப்புறம் இங்கே சைடில் வந்து பக்கெட்டில் என்னென்ன ட்ரெஸ் எல்லாம் தனியாக வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து வரிசையாக துவைக்க வருவாங்க இல்லைங்களா. அப்போது வாஷிங் மிஷின் வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்ததுன்னா அவங்க பக்கெட்டில் ட்ரெஸ்ஸை இங்கே வச்சுருவாங்க. துவைச்சி ஒரு ஆள் முடிச்சதையுமே இந்த பக்கெட்டில் இருக்கிற ட்ரெஸ் எடுத்து அவங்க வாஷிங்கு போட்டுவாங்க. அதே மாதிரி தான் ட்ரையர். ஸோ உள்ளேருந்து எடுக்கிற ட்ரெஸ்ஸை மறுபடியும் திருப்பி பக்கெட்டில் போட்டுக்குவாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பேர் இல்லைன்னா ரேங்கை வந்து பக்கெட்டில் எழுதி வச்சுருவாங்க. ஸோ அவங்க ட்ரெஸ் எடுத்து மறுபடியும் அதே பக்கெட்லேயே போட்டு வச்சுருவாங்க. அதுக்காக தான் இந்த பக்கெட்டில் போட்டு வச்சுருக்காங்க. க்யூன்னு வச்சுக்கலாம். சரக்கு கப்பலில் துணி துவைக்கிற இடம்னு சொல்கிற லாண்ட்ரி ரூம், அதாவது ஆஃபீஸர்ஸ் லாண்ட்ரி ரூம், க்ரூ லாண்ட்ரி ரூம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இந்த லாண்ட்ரிகள்லேருந்து வெளியேற்றப்படுற கழிவு நீரை எப்படி டிஸ்போஸ் பண்ணுறதும், அதை தவிர டாய்லெட்டுகள்லேருந்து வர்ற கழிவுகளை எப்படி டிஸ்போஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அவங்க கேள்விகளுக்கான பதிலை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். என் சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.